சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உடைய ஆலயத்தில் தங்குவேன், உடைய நன்மை கிருபை என்னை தொடரும். இது கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரும் நன்மை கிருபையும் தொடர செய்கிற ஒரே காரியத்தை செய்யணும். தேவ சமூகத்தில் வரணும், தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். சில நன்மை கிருபை தொடர்ந்து போய் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது சொல்லும்போது, நானோ ஜீவனோ நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்குவேன். தேவனுடைய ஆலயத்தில் தங்குகிற தேவ பிள்ளை வந்து கடந்து போகுதோ அவர்களுக்கு பின்பாக நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லுகிறது. என்ன நன்மை செய்யணும் என்பதை அறிந்த தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சபைகளில் தீர்மானம் பண்ணி ஒரு வாரம் கூட நான் ஆப்சண்ட் ஆகாமல் நான் தேவனை தேட போகிறேன், தாவீதை போல தேவனுடைய ஆலயத்தில் நிலை நிற்க போகிறேன். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், என்னுடைய மூச்சு உள்ள நாளெல்லாம், இறுதி காலங்கள் வரையும் என்னை நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால், இந்த வார்த்தையின்படி வாழ்க்கை முழுவதும் நன்மை கிருபை தொடரும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன். இந்த வார்த்தை உங்களை ஜீவிதத்தில் நிறைவேறும்படி ஒரு நிமிடம் அப்படி கண்களின் மூடி, ஆண்டவரே இந்த வாக்கின்படி நானோ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நான் தங்கியிருப்பேன், ஒரு நன்மை கிருபை என் தொடரும் என்று சொன்னதை போல, ஒரு நன்மையும் காணாது இருக்கிற இந்த கேட்கிற தேவ இனி வருகிற காலமெல்லாம் நன்மை வாழ்க்கையில் தொடரணும். தேவ கிருபையும் தொடர்ந்து கர்த்தர் நன்மை செய்தார், எனக்கும் எங்களுக்கும் நன்மை செய்தார் என்று போகக்கூடிய சபை நடுவில் சாட்சி சொல்ல தேவன் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே.